நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் நாம் நம் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு அருளி இருக்கும் ஞான போதனையை இப்பொழுது கேட்போம். நீங்கள் இயலாத நிலையில் இருக்கும் போது இறைவன் உதவுகிறார். ஸ்ரீ அம்மா பகவான். இன்று நம்முடன் தமது அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் குஜராத் அகமதாபாத்திலிருந்து ரவீந்திரன் அவர்கள். நான் சில வருடங்களுக்கு முன்னர் ஓய்வு பெற்றேன். ஒரு வங்கி நிர்வாக அலுவலகத்தில் சேர்ந்து 28 வருடங்கள் ஒரே பிரிவில் பணிபுரிந்தேன். அதனால் எனக்கு வேறு எந்த துறையிலும் அனுபவமும் செயல் ஞானமும் சிறிதும் இல்லை. எனக்கு பதவி உயர்வுடன் தொலைதூரத்தில் பணிமாற்றம் செய்யப்பட்ட போது ஸ்ரீ பகவானின் அனுகிரகத்தால் மிகவும் ஆதரவான மேற்பார்வையாளர்களும் சக ஊழியர்களும் கிடைத்தார்கள். இதனால் என் பணியை மிகவும் சிறப்பாக முழுமையாகவும் செய்ய முடிந்தது. விதிமுறைகளுக்கு ஏற்ப அனைத்து வங்கி ஊழியர்களும் கட்டாயமாக 2 வருடங்கள் கிராமங்களில் பணிபுரிய வேண்டும். என்னுடைய அடுத்த பதவி உயர்வில் மிக தொலைவில் இருந்த கிராமத்தில் பணிமாற்றம் கிடைத்தது. அந்த கிராமம் அகமதாபாத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அங்கு இயல்பான போக்குவரத்து வசதிகள் இல்லை. அது ஒரு தண்டனைக்குரிய அலுவலக கிளையாக கருதப்பட்டது. யாரும் அங்கு செல்ல விரும்ப மாட்டார்கள். சுவாரஸ்யமாக எனக்கு தண்டனை கிடைத்துள்ளது என்ற உணர்வே இல்லை. அந்த இடத்தை குறித்தும் அங்கு செல்வதற்கான வழியை பற்றியும் போதுமான தகவல்கள் என்னிடம் இல்லை. பொதுவாக அந்த வழியில் செல்லும் லாரி மற்றும் கார்களில் கட்டணத்திற்கு பயணிகளை ஏற்றிக்கொள்வார்கள். முதல் நாளில் நான் பேருந்திற்காக காத்திருந்தேன். காரில் சென்ற ஒரு நபர் என் பெயரை அழைத்து நான் எங்கு செல்கின்றேன் என்று கேட்டார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு பழைய பக்தர். அவர் நான் இறங்கும் இடத்தை தாண்டி செல்ல வேண்டும். அதனால் என்னை வண்டியில் ஏற்றிக்கொண்டார். காரில் மேலும் 2 நபர்கள் இருந்த போதிலும் நாங்கள் பகவானை பற்றி பேசினோம். எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். சிறிது நேரம் கழித்து மற்ற 2 பயணிகளிடம் உரையாடினேன். நான் பொறுப்பேற்க இருந்த அலுவலகத்தில் அவர்கள் இருவரும் பணிபுரிபவர்கள். அது மிகவும் அழகான அனுபவமாக இருந்தது. இந்த கிளை முறைகேடுகள் நிறைந்தது. மேலும் பல வருடங்கள் நஷ்டத்தில் செயல்பட்டு வந்ததால் எனக்கு மிகவும் கலக்கமாக இருந்தது. நான் ஸ்ரீ பகவானிடம் என் உணர்வை பகிர்ந்து கொண்டேன். அவர் புன்னகை செய்தார். அலுவலக கிளை மேலாளராக இதுவே எனக்கு முதல் அனுபவம். எனக்கு கீழ் பணிபுரிபவர்களும் வாடிக்கையாளர்களும் என் அலுவலக பணி நன்றாக நிகழ்வதற்கு உதவி செய்தனர். நன்றாக செயல்பட்டதற்காக எங்கள் கிளைக்கு முதல் முறையாக ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தது வங்கி. ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் முழு ஆதரவால் எங்கள் கிளை எல்லா வகையிலும் நன்றாக செயல்பட்டது. 2014-2015 ஆண்டில் இந்தியாவில் மிக சிறப்பாக செயல்புரியும் முதல் 22 கிளைகளில் எங்கள் கிளை தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த சிறப்பு பட்டியலில் குஜராத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரே கிளை எங்களுடையது மட்டுமே. வங்கி மேற்பார்வையாளர் மற்றும் ஊழியர்கள் சிறந்த பணிக்காக பாராட்டப்பட்டனர். இறைவனின் அனுகிரகத்தால் நான் சில நாட்கள் துபாய் அனுப்பப்பட்டேன். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இது ஒரு மிகப்பெரிய அற்புதம். அற்புதங்கள் இங்கு முடியவில்லை. நான் ஓய்வு பெறும் ஆண்டில் என் பிறந்த நாள் அன்று அகமதாபாத்தில் இருக்கும் நிர்வாக அலுவலகத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டேன். என் பணி துவங்கிய அதே அலுவலகத்தில் ஓய்வு பெற்றது ஒரு ஆசீர்வாதமாக கருதுகின்றேன். மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்கின்றேன். இறைவனுக்கு நன்றிகள். என் பணியை நன்றாக பார்த்து கொண்ட அன்பான ஸ்ரீ அம்மா பகவானுக்கு பல கோடி நன்றிகள்.